அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கரோனாவுடைய பேண்டமிக்கில் 2020 நிறைய பேர் சர்ச் பண்ண கூகுளில் சர்ச் பண்ண விஷயம் என்னன்னு தெரியுமா? கரோனாவை ஒழிப்பது எப்படி, நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பது எப்படின்னு சொல்லி தான் சர்ச் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம அதிகரிக்க முடியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி இந்த பதிவில் பார்த்துட்டு வரலாம். முதல்ல நோய் எதிர்ப்பாற்றலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பாற்றலாம் என்ன? நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் பிறக்கும்போது நோய் எதிர்ப்பாற்றலோட தான் பிறக்கிறோம். அந்த நோய் எதிர்ப்பாற்றல் பொருளாக தான் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குது. நம்முடைய உடலில் எதிர்பாராத விதமாக இந்த காற்று மூலியமாகவோ இல்லை தண்ணி மூலியமாகவோ பாக்டீரியா வைரஸ் நம்மளை தாக்கும்போது உடனே நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணுன்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றலை, அதாவது ஆன்டிபாடிஸை தூண்டி எல்லாம் அந்த பாக்டீரியா வைரஸ் அழிக்க போராடும். ஸோ இந்த டைமில் தான் நம்மளுக்கு ஜலதோஷமாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும் ஏற்படும். ஸோ அடிக்கடி நம்மளுக்கு ஜலதோஷம் ஏற்படுறதும் அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறதும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எப்படி ஈஸியாக நம்ம அதிகரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்றாட சாப்பிடக்கூடிய உணவில் நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை நம்ம அதிகரிக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய சில நியூட்ரிஷன் இருக்குது. என்னென்ன நியூட்ரிஷன் தேவைன்னா, ஒமேகா, அயன், புரோட்டீன், விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் ஏ. சரி, இந்த நியூட்ரிஷன்கள் அமைந்த உணவுகள் நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சில் பார்த்தோன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ இது நீங்கள் சாப்பிட்றது மூலிமா இதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா, டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, இல்லைன்னா நீங்கள் ஒரு பயணத்துக்கு போகிறீங்க, அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் கடை பார்க்குறீங்க. டெய்லி அந்த ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்கலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா லெமனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு குடித்தாலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். நம்பர் 3 ஆம்லா. இந்த ஆம்லா பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்குது. சரி, ஒரு ஆம்லா சாப்பிட்டீங்கன்னா 20 ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு சமம். ஸோ உங்களால் இந்த ஆம்லா நெல்லிக்காய் நீங்கள் எடுக்க முடியலனாலும் நீங்கள் என்ன பண்ணி ஒரு ஜூஸ் சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் நீங்கள் சாப்பிட்றது மூலிமா, டெய்லி ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டாகவே நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். ஏன்னா அந்த பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா pH லெவல் அதிகமாக இருக்குது. இதனால் நுரையீரலில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நுரையீரலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கிளியர் ஆகும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்லாம். டெய்லி முட்டை எப்படி சாப்பிட்டீங்கன்னா, அவிச்ச முட்டை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா, ஏன்னா முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது. சரி, நீங்கள் டெய்லி நீங்கள் முட்டை சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் அதிகரிக்கலாம். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பால். நீங்கள் டெய்லி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து அந்த டீன்றது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் குடிக்க ஆரம்பிங்க. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பாலில் நீங்கள் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் டர்மரிக், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறது மூலிமா, நம்மளுக்கு தெரியும் இந்த மஞ்சள் தூளில் ஆன்டிபயோட்டிக் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். டெய்லி நம்பர் 6 பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சார்ந்தக்கூடிய உணவு. டெய்லி பார்த்தீங்கன்னா கேரட் இல்லைன்னா பப்பாயா. இந்த கேரட் இல்லைனா பப்பாயா நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மதிய உணவில் பார்த்தீங்கன்னா கீரை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் பூண்டு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பூண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த பூண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது. சரிங்களா? சரியாக டைமுக்கு அந்தந்த நேரத்தில் நீங்கள் அந்தந்த நேரத்தில் நீங்கள் தூங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா, நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதிகரிக்காது, கம்மி தான் ஆகும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். நீங்கள் சரியாக தண்ணி குடிக்காமல் இருந்தாலும், ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா டெய்லி சராசரி ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆகுது நீங்கள் குடிக்கணும். அப்படி குடிக்காமல் இருந்தால் உங்களுடைய உடம்பு வாட்டர் பேலன்ஸ் இல்லாமல் என்ன ஆகும்னா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகரெட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இருந்தால் டெய்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதனால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைஃபை பீப்புள்னா நிறைய பேர் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகரிக்கும்னு தெரியாமல் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய தாபூர் சவான் பிரஷ்னு சொல்லக்கூடிய நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முடியுமான்னு சொல்லி எந்த ப்ரூவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவாக்குவஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்கலைன் வாட்டர். இந்த அல்கலைன் வாட்டர் நிறைய பேர் இந்த கரோனாவுடைய பேண்டமிக் டைமில் அதிகமாக சேல்ஸ் ஆனது இந்த எவாக்குவஸ் ப்ளஸ் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர், அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சேல் ஆயிருக்கு. ஸோ நிறைய மில்லியன் கணக்கில் நிறைய கோடி கணக்கில் சேல் ஆயிருக்கு. இதனால் நம்முடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணுமான்னு சொன்னீங்கன்னா
எதுவுமே ப்ரூவ் ஆகல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைஃபை பீப்புள் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சவான் ப்ரஷ் ப்ளஸ் வந்து எபாக்குவஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அல்கலைன் வாட்டர், இந்த அல்கலைன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 70 மினரல்ஸ் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வாங்கி குடிச்சிருக்காங்க. இதனால் நம்முடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா அது ப்ரூவே இல்லை. ஸோ நம்மை படைத்த இறைவன் வந்து ஏழைகளுக்கு உதவிதமா எங்கே மருந்து வச்சிருக்காருன்னா, நம்ம வந்து சாப்பிடக்கூடிய இஞ்சி, தேன், மிளகு, துளசி, இதுல தாங்க நம்ம படித்த இறைவன் வந்து இதை தான் மருந்து வச்சிருக்கான். ஸோ இந்த டீ போட்டு குடித்தாலும் சரி, நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் குடித்தாலும் சரி, இது நீங்கள் 4 பொருள் நீங்கள் எடுக்கிறது மூலிமா ஊஹான் வைரஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அழிக்கலாம்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து காடான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீங்கள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சார் எனக்கு அடிக்கடிக்கு வந்து ஜலதோஷம் வருது, ஸ்னீசிங் ஆகுது, அடிக்கடிக்கு தும்பல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தும்பல் வருதுக்கான ஒரு அடிக்கடி தும்பல் வருதுன்னா உங்களுக்கு மேபி சைனஸாக கூட இருக்கலாம், சரிங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டெய்லி வேணால் நீங்கள் ஸ்டீம் பாத் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேப்பரைசர் வாங்கி வச்சிங்க. அதில் வந்து ஒரு விட்டமின் அதில் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் கேப்சூல் வந்து நீங்கள் போட்டு ஸ்டீம் பண்ணுறது மூலிமா உங்களுடைய சைனஸ் வந்து கிளியர் ஆகும். இதனால் அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்கிறது நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து தேயிலம் போட்டு நல்லா தேயிலம் தடவிட்டு நீங்கள் வந்து தூங்கினா காலையில் உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.